இந்தியா அண்டர் பிரஷர், இன்னொரு முறை கிரைசிஸ்ல காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவரோட தோள்கள்ல. திலக் வர்மா உள்ள வந்திருக்காரு. திலக் வர்மா இறங்கி அடிச்சிருக்காரு இந்த ஒரு பந்து. மச் நீடட் பவுண்டரி. பெரிய இலக்கு காத்துட்டு இருக்கு. ரன் ரேட், ரிக்வயர்ட் ரன் ரேட் ஆல்மோஸ்ட் 12 பக்கத்துல போயிட்டு இருக்கு. ஃபைனலி ஒரு 4 வந்திருக்கு. செம ஷாட்ரா தில்கி வர்மா. என்ன ஷாட்ரா கண்ணா, சூப்பர் பாரா. இந்த பையன் சொல்லு தில்லுக்கு துடுன்னு ஆடுறான் மச்சான். சம பிளேயர் சிக்கா, டவுட்டே கிடையாது. மேன் ஃபார் ஆல் சீசன்ஸ், ஆல் சிச்சுவேஷன்ஸ். பார்த்து ஆடணும் அப்படின்னாலும் அந்த டிஃபென்சிவ் கேம் இருக்கு, அடிச்சு ஆடணும் அப்படின்னாலும் அஃபென்சிவ் கேம் இருக்கு, எல்லாமே இருக்கு திலக் வர்மா. எஸ், பார்க்குறாரு திலக் வர்மா. ஆஃப் சைடில் கேப்ல போயிருக்கா, கேப்ல போயிருக்கு. பெரிய ஓவரின் தேடல் டீம் இந்தியாவுக்கு இருந்தது. இது அந்த பெரிய ஓவரா அமையுமா? 12 ரன் ஆல்ரெடி வந்துருச்சு. மச் நீடட் பவுண்டரி. 6. எஸ், திலக் வர்மா பேட்ல இருந்து இன்னொரு 6 வந்திருக்கு. ஒரு ரேர் புவர் டெலிவரி சிப்பாம்லா கிட்ட இந்த லாஸ்ட் ஓவர் ஒன்று கொடுத்தாரு. அதே ரீஜன்ல தான் 18 பால் கேட்ச். வர்மனின் வர்மக்கலை திருப்பி ஆரம்பிச்சிட்டாருங்க. இங்க வர்மனின் வர்மக்கலை லாஸ்ட் ஓவரே ஒரு 6. இந்த ஓவர் திருப்பியும் சடனா திலக் வர்மா ஷோ லைட் அப் பண்றாருங்க. இங்க எப்பெல்லாம் கிரைசிஸோ இந்தியாவுக்கு இந்த ஆள் தனியா நிப்பாரு, திருப்பியும் அதே தான் பண்றாரு. ஸ்லோர் ஒன், சூப்பர் பிக், முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. இன்னொரு 50. திலக் வர்மாவோட 5வது ஹாஃப் செஞ்சுரி. கிரைசிஸ் மேன் ஃபார் டீம் இந்தியா. தில்கி வர்மா என்ன பேட்டிங் மா, சூப்பர் பேட்டிங் மேன். வாட் அ பிக். ஐ திங்க் யூ ஹேவ் டு கிவ் இட் ஹிம் பாஸ். வாட் என்ன பாருங்க டேவிஸ், அவன் ஒருத்தன் தான் ஒன் மேன் ஷோ போயிடுங்க. 15 out of 27. திலக் வர்மா அப்பா என் ஸ்ட்ரைக்கு கொடுப்பா அப்படின்னு கடைசியா கொடுத்த உடனேயே 6ஓட ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் திலக்.